எல்லாரும் ஒன் டே சேலஞ்ச் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. பெங்களூர் டு சென்னை, அதுவும் ஒன் டேயில் போயிட்டு வரணும். பேஞ்ச மழையில் அண்டர் பாஸ் எல்லாம் முட்டியளவு தண்ணி. அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயினும் 12 மணிக்கு தான். அங்கே வந்து இந்த ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தனால 2 பழத்தை வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம போக வேண்டிய ட்ரெயினும் வந்துருச்சு. உள்ளே ஏறி கண்ணை மூடி படுத்தது தான். கண்ணை முடிச்சு பார்த்தோன்னே சென்னை சென்ட்ரலு. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெளியே வந்தேன் பாருங்க. மணி இப்போ 6:30 மணி தான் ஆகுது. வெயில் சும்மா சுரீர்னு முகத்தில் படுது. போட்ட மேக்கப்பெல்லாம் கலையுதேன்னு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் வேத்து தண்ணி மாதிரி ஒழுகுது. எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு மட்டும்தான் வேக்குதா வர்றவங்களுக்கு எல்லாம் வேக்குதான்னு சொல்லி வர்ற ஒரு முகத்தை விடலையே. எல்லா முகத்தையும் செக் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் இப்படியே தான் வேத்து ஊற்றுது. இதையும் தாண்டி ஆட்டோ பிடிச்சி டோரா எப்படி காடு மலை எல்லாத்தையும் தாண்டி தாண்டி அவளோட டெஸ்டினேஷன் போகிறாலோ அதே மாதிரி நாங்களும் ஒரு ஏரியாவாக தாண்டி தாண்டி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலை தேடிட்டு போகிறோம். அங்கே போய் 2 இட்லி வடகறி சாம்பார் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு போகாமல் வந்தா எப்படி? எங்களோட பிளானில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் துளி கூட இல்லை. ஆனாலும் ஜெயச்சந்திரன் கோச்சிக்க கூடாது பாருங்களா. அதனால வந்ததே வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி உள்ளே போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மறக்காமல் 2 ரோஸ் மில்கையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். திரும்பியும் ஆட்டோ ஏறி எங்கே வந்தோன்னா சைதாப்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சனையும் ஸ்விம்மிங் பூலில் டொம்முன்னு குதிச்ச மாதிரி குளுன்னு இருந்தது. வந்து ஓடி வந்து ஆளுக்கு ஒரு இடத்த பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நின்றுட்டோம். நகரவே இல்லை. அங்கே தான் ஏசி காற்று டைரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம போக வேண்டிய மெட்ரோ ரயிலும் வந்துருச்சு. உள்ள டக்குன்னு ஏறிட்டோம். கரெக்டாக 1:30 மணிக்கெல்லாம் கொண்டு போய் சென்ட்ரலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. திரும்பியும் சென்ட்ரலுக்கு 1:30 மணிக்கு வந்துட்டோம். வந்து இங்கே பார்த்தா ரெயில் கோச் ரெஸ்டாரண்ட்டுன்னு அழகாக ட்ரெயின் ஸ்ட்ரக்சர்லேயே இருந்துச்சு. நல்லா வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்கப்போ சாப்பிடாம எப்படி கிளம்புறது? அதனால் எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில் ஸ்டார் பிரியாணியில் போய் ஒரு பிரியாணியும் லாலிபாப்பையும் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரெயின் 3:30 மணிக்கு லால்பாக் எக்ஸ்பிரஸில் ஏறி உக்காந்துட்டோம். என்னது, பெங்களூர்லேருந்து சென்னை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சாப்பிட்டுட்டு கிளம்புறோமா? அதுதான் இல்லை. நாங்கள் இந்த இடப்பட்ட கேப்பில் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ட்ரெயினையும் பிடிச்சிட்டு பெங்களூர் கிளம்பிட்டோம். டாடா பாய்.